இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சுபமுகூர்த்த நாளான இன்று திருத்தணி முருகன் கோயிலில் ஒரே நாளில் 72 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரிங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புகழ்பெற்ற முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வது தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். இதேபோல் சாதாரண மக்கள் முதல் செல்வந்தர்கள் வரை முருகன் சன்னிதானத்தில் திருமணம் செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள். முறையாக திருக்கோயில் அலுவலகத்தில் அனுமதி பெற்று மலைக்கோயிலில் திருமணம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் சுப முகூர்த்த நாளான இன்று மலைக்கோயிலில் ஆர்சி மண்டபத்தில் உள்ள பல்வேறு மண்டபங்களில் இன்று அதிகாலை முதல் 70க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்த ஏராளமான திருத்தணியில் குவிந்தனர். இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மலைக்கோயிலில் மணமக்கள்களை அவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் வாழ்த்தினர். இதனால் அதிகாலை நேரத்தில் மலைக்கோயிலில் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. தினமும் திருமணம் முடிந்த கையோடு புதுமண தம்பதிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் திருமணத்தில் பங்கேற்று வருகை தந்த ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருத்தணியில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றது. இதனால் திருத்தணியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் உரிய பாதுகாப்பில் இல்லாததால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.